அனைவருக்கும் வணக்கம். விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும், வந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும், வருகின்ற அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் குளத்தூர் ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி இரட்டை சிவாலயத்தின் சார்பாக ஆணி திருமஞ்சன நல்வாழ்த்துக்களை நாம் அனைவரும் எம்பெருமானுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆணி திருமஞ்சனம் என்பது உத்தராயண காலத்திலே தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை இருக்கின்ற காலம். உத்தராயண காலத்திலே ஒரு பூஜை நடராஜ பெருமானுக்கு அது ஆணி திருமஞ்சனம் என்றும், ஆடியிலே இருந்து மார்கழி மாதம் வருகின்ற வரையிலும் அது தட்சாயணம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் மார்கழி மாதத்திலே ஆருத்ரா தரிசனம் 6 மாதத்துக்கு ஒரு முறையும் வருஷத்துக்கு 6 முறையும் நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த வகையிலே ஆண்டவனுக்கு இன்றையும் ஆணி திருமஞ்சனம் நடக்கின்றது. அனைத்து ஆலயங்களிலும் சிவாலயங்களிலும் இருக்கின்ற இடங்களிலும் 5 சபைகளிலும் நடக்கும் இந்த சிறப்பு அபிஷேகமாகப்பட்டது. மதுரையிலே பொன்னம்பலத்திலும், திருவாலங்காட்டிலே பத்தன சபையிலும், மதுரையிலே வெள்ளி அம்பலத்திலும், திருநெல்வேலியிலே தாமிர சபையிலும், குற்றாலத்திலே சித்திர சபையிலும் இந்த அபிஷேகங்கள் விமர்சையாக நடக்கும். அது மட்டுமல்லாது உத்தரகோச மங்கையிலும் மங்கை இன்னொரு ஊருக்கு என்ன கோவில் 6 மற்ற 2 சபைகளிலும் இந்த அபிஷேகங்கள் பெருவாரியாக நடக்கும். சில ஊர்களிலே நேற்று இரவிலே தேரோட்டம் நடந்திருக்கும். சிதம்பரம் முதலான ஊர்களில் எல்லாம் மற்ற நாட்களில் நேற்று 1:42 மணிக்கு தான் இந்த உத்திர நட்சத்திரம் பிறந்தது. ஆணி உத்திரம். இன்னைக்கு மாலை 4:45 வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கின்றது. நம்முடைய கிராமத்தில் சீரும் சிறப்பமாக மூலவரோடு உற்சவருக்கும் இன்று சேர்ந்து ஒரு சேர அபிஷேகம் நடந்து கொண்டிருப்பது நம் கிராமமும் நம்ம கிராமத்தை சுற்றி இருக்கின்ற இதர கிராம மக்களும் செய்த புண்ணியம்தான் இதற்கு காரணமே தவிர யாம் மட்டும் அல்ல, எல்லோரும் சேர்ந்து இந்த விழாவை நடத்துகின்றார்கள். அடுத்த ஆண்டிலிருந்து நாம் இந்த நடராஜ பெருமான் திருவீதி விழா வர வேண்டும். ஆணி திருமஞ்சனத்திலே இருந்து நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டுக்கு 2 முறை நடராஜ பெருமான் திருவள வர வேண்டி ஊரை சுற்றி வரணும். நம்ம ஆண்டவனை திருவாரியாக சேவித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு காரணம், 2 உபயதாரர்கள் கிடைத்தால் நமக்கு சரியா போடும். ஒரு உபயதாரர் 1 லட்சம் ரூபாய் வழங்கி அதுல கிடைக்கிற பணத்தை வைத்து நாம் ஆண்டுதோறும் ஜோடிப்பாகவும், இன்னொரு உபயதாரர் கிடைத்தால் ஒரு 50,000 ரூபாய் மேல வாத்தியம் நமக்கு இந்த ஜோடிப்பும் இருந்து விட்டால் இந்த சாமி எப்பொழுதும் ஊர்வலம் செல்ல நமக்கு பெருத்த செலவே. அதுதான் அந்த 2 உபயதாரர் கிடைத்துவிட்டால் அடுத்த ஆணை திருமஞ்சனத்துக்கும் நாம் சாமி திருமஞ்ச விழா காண்போம்.
நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.